بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. கியாமத் நாளை நோக்கி குழு வழங்கும் கிராத் ஓதுதலின் தமிழாக்கம் கேட்டு பயனடைவீர். بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تسألوا عن أشياء إن تبد لكم تسؤكم وإن تسألوا عنها حين ينزل القرآن تبد لكم عفى الله عنها والله غفور حليم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். ஈமான் கொண்டவர்களே, சில விஷயங்களை பற்றி அவசியம் இல்லாமல் கேட்டுக்கொண்டிராதீர்கள். அவை உங்களுக்கு வெளிப்படுத்துமானால் உங்களுக்கு அது தீங்காக இருக்கும். மேலும் குர்ஆன் இறக்கப்படும் சமயத்தில் அவை பற்றி நீங்கள் கேட்பீர்களானால் அவை உங்களுக்கு தெளிவாக்கப்படும். அவசியமில்லாமல் நீங்கள் விசாரித்ததை அல்லாஹ் மன்னித்து விட்டான். அல்லாஹ் மிக்க மன்னிப்போனும் மிக்க பொறுமை உடையனும் ஆவான். قد سألها قوم من قبلكم ثم أصبحوا بها كافرين. உங்களுக்கு முன்னிருந்தோரில் ஒரு கூட்டத்தார் இவ்வாறுதான் அவர்களுடைய நபிமார்களிடம் கேள்விகள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். பின்னர் அவர்கள் அவற்றை நிறைவேற்றாமல் நிராகரிப்பவர்களாகிவிட்டார்கள். ما جعل الله من بحيرة ولا سائبة ولا وصيلة ولا وصيلة ولا حام ولكن الذين كفروا يفترون على الله الكذب وأكثرهم لا يعقلون. பஹீரா காது கிழிக்கப்பட்ட பெண் ஒட்டகம், சாயிபா சுயேட்சையாக மேயவிடப்படும் பெண் ஒட்டகம், வசீலா இரட்டை குட்டிகளை ஈண்டதற்காக சில நிலைகளில் விக்கிரங்களுக்கு நேர்ந்து விடப்பட்ட ஆடுகள், ஹாமி வேலை எதுவும் வாங்கப்படாமல் சுயேட்சையாக திரியும்படி விடப்படும் ஆண் ஒட்டகம் என்பவை போன்ற சடங்குகளை அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. ஆனால் காஃபிர்கள் தாம் அல்லாஹ்வின் மீது பொய்யாக கற்பனை செய்து கூறுகின்றனர். மேலும் அவர்களில் பெரும்பாலோர் நல்லது பெறாதவர்களாகவே இருக்கின்றனர். وَإِذَا قِيلَ لَهُمْ تَعَالَوْا إِلَى مَا أَنزَلَ اللَّهُ وَإِلَى الرَّسُولِ قَالُوا حَسْبُنَا مَا وَجَدْنَا عَلَيْهِ آبَاءَنَا أَوَلَوْ كَانَ آبَاؤُهُمْ لَا يَعْلَمُونَ شَيْئًا وَلَا يَهْتَدُونَ. அல்லாஹ் இறக்கி அருளிய வேதத்தின் பாலும் இத்தூதரின் பாலும் வாருங்கள் என அவர்களுக்கு கூறப்பட்டால், எங்களுடைய தந்தையர் மூதாதையர்களை நாங்கள் எந்த மார்க்கத்தில் கண்டோமோ அதுவே எங்களுக்கு போதுமானது என்று அவர்கள் கூறுகிறார்கள். என்ன, அவர்களுடைய தந்தையர் மூதாதையர்கள் ஒன்றும் அறியாதவர்களாகவும் நேர் வழியில் நடக்காதவர்களாகவும் இருந்தாலுமா அவர்களை பின்பற்றுவார்கள். அல் குர்ஆன் சூரத்துல் மாயிதா வசனங்கள் 101 முதல் 104 வரை.